ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு அண்ட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டிஷ் ஹோட்டல் ஸ்டைல் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் விலாக் அண்ட் ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நம்ம போடுவோம். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 கப் தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். ஸோ நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஊற வச்ச சிக்கனை தயிரோட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் வதக்கின பிறகு 1/2 டம்ளர் வாட்டர் அப்பலாட்டி 3/4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க கறியை. ஆயில் நல்லா மேலே பிரிஞ்சு வந்த பிறகு நான் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் காய், தயிர் சிக்கன் கிரேவி ரெடி. பார்த்தீங்களா நீங்களே, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.